போர்ச்சுகலுக்கு வந்ததான ஒரு சுவிசேஷரை பற்றி ஒரு சாட்சி படித்தேன். I read the testimony of an evangelist who journeyed from England to Portugal. போர்ச்சுகல்ல அவர் ஆத்துமாக்களை சந்தித்து ஆத்துமாக்களோடு சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்தார். There in Portugal he met the souls and declared the gospel to them. அந்த சமயத்துல தான் செகண்ட் வேர்ல்ட் வார், அதாவது இரண்டாவது உலக மகாயுத்தம் நடந்ததான சந்தர்ப்பம். It was a time when the second world war was on. பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை, a terrible time then, ஆபத்தான சூழ்நிலைகள், a dangerous period. அவரும் அவருடைய குடும்பமும் ஊழியம் செய்றாங்க. He and his family were ministering at that time. ஆத்துமாக்களை சந்திக்கறாங்க. They visited souls. சூழ்நிலைகள் சரியில்லை, பயங்கரமான ஆபத்தாகி விட்டது. அதனால அவர் என்ன செய்தார், தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்புக்காக இங்கிலாந்துக்கு அனுப்பி வைத்தார். Because the circumstances seemed dangerous, for the protection of his family he sent them back to England. அவர் அதே இடத்திலிருந்து ஆண்டவருடைய இரட்சிப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். While he remained in the same place preaching the salvation. குடும்பத்தை ஒரு கப்பல்ல ஏற்றி அனுப்பிட்டாராம். He sent his wife and children back, boarding them in a ship. அனுப்பின அதே வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஆத்துமாக்களிடத்தில் அவர் சுவிசேஷம் பேசுகிறார். That same week Sunday he spoke the gospel to a group of souls. முதலாவது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? You know what's the first word he uttered? உண்மையாகவே என்னுடைய இருதயம் மிகவும் தொடப்பட்டது அந்த சாட்சியிலே. You know what's the first word he spoke then? My heart was really touched because of it. என்னுடைய குடும்பத்தினர் பத்திரமாக தாங்கள் போய் சேர வேண்டிய வீட்டை சேர்ந்து விட்டார்கள். My family has reached safely the destination where they ought to. நடந்தது என்ன? But what happened actually? அவங்கலாம் ஜனங்களாம் யோசித்தாங்க, இவர் அனுப்பி வச்சிட்டாரு போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி. The people thought they have safely reached back their home. ஆனா செகண்ட் வேர்ல்ட் வார் டைம் ஆனதுனால அந்த கப்பல்ல குண்டு போட்டு தகர்த்துட்டாங்க. அந்த கப்பல் அப்படியே மூழ்கி அந்த கப்பல்ல இருந்த எல்லாரும் செத்து போனாங்க. But because it was a time of second world war, they blasted the ship with the bombs and it was wrecked off. நீயா இருந்தால் நானா இருந்தால் இந்த சந்தர்ப்பத்துல எப்படி இருப்போம்? பைபிளை எடுப்போமா கையில? You and me in that circumstance, would we ever take the Bible in our hands? இந்த செய்தியை அறிந்துவிட்டு தான் அவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் ஆத்துமாக்களுக்கு இரட்சிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணார். பைபிளை கையில எடுத்து என்னுடைய குடும்பத்தினர் பத்திரமாய் வீடு போய் சேர்ந்து விட்டார்கள். Hearing that news, he took the Bible and in the Sunday he preached saying, my family have reached the destination safely. உன்னுடைய உற்சாகமும் என்னுடைய உற்சாகமும் எந்த அளவில் இருக்கிறது? And just imagine the measure of our willingness in our life. அப்பொழுது நான் பாதகருக்கு உம்முடைய வழியை அறிவிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். Then will I teach transgressors thy ways, and sinners shall be converted unto thee. சில வேளைகளிலே பாவம் நமக்கு தடையாக இருக்கலாம். Sometimes sin may be a hindrance for us. அதில்லாவிட்டால் இது போன்ற பலவிதமான தடைகள் ஒரு பெரிய மலையை போல் நிற்கலாம். Or else there may be various other barriers standing like mountains in crossing our way. ஆனால் உற்சாகமான ஆவி என்பது இதை எல்லாவற்றையும் மிஞ்சினதும் விஞ்சினதுமாக இருக்கிறது. But willing spirit, it's that which exceeds all of the ace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உற்சாகமான ஆவி உனக்கு இருந்தால் இப்படிப்பட்டதான துக்ககரமான செய்திகள் கூட உனக்கு ஒரு தடையாக காணப்படாது. Willing spirit will prove that even such sorrowful news will never be a hindrance in your life. நான் இந்த சாட்சியை படித்தபோது, ஆண்டவரே நானும் ஊழியம் செய்கிறேன், இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன், நான் ஒரு சென்ட்ரல் பாஸ்டரா, எனக்கு பரியாசமா இருக்கு என்னை பார்த்தாலே. When I read this testimony, I looked and mocked at my own ministries. என்னுடைய உற்சாகத்தின் ஆவி எந்த அளவு இருக்கிறது? As to what a measure of my willingness is. நாம் இந்த வேளையிலே தியானிக்க வேண்டும். We have to meditate on this now. இயேசு ஏன் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்? Why is Jesus delaying his coming? அநேகருடைய மனம் திரும்புதலுக்காக. For the repentance of many. ஆகையால் பாவிகள் மனம் திரும்பும்படியாக. That sinners may repent. சபையே நாம் மனம் திரும்புவோமாக. Oh church, let us repent. பாவங்களை விட்டு மனம் திரும்பி வாருங்கள். Come repent of your sins. உற்சாகமான ஆவியோடு வாருங்கள். Come with a willing spirit. ஒரு நாள் ஒரு ஆத்துமாவிடத்தில் சுவிசேஷம் பேசாமல் நான் படுக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். And say with a decision, I will not sleep without saying the gospel to at least one soul. அன்றைக்கு ஒரு வாலிபன் சாட்சி சொன்னான், பார்த்தீர்களா? Look at a young boy testifying that day. ஒரு சமயத்திலே ஒரு நாள் ஒரு ஆளை கொல்லாவிட்டால் எனக்கு தூக்கம் வராது. At one time I did not go to bed without killing a person a day. அல்லது ஒரு ஆளை குத்தி இரத்தத்தை பார்க்காவிட்டால் எனக்கு தூக்கம் வராது. Unless I stab a person and see his blood, I cannot go to bed. இயேசு என்னை சந்தித்தார். But Jesus visited me. இப்பொழுதோ ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு தூக்கம் வராது. And now I cannot go to bed without declaring the gospel to at least one. அதுதான் அவனுடைய தீர்மானமாக மாறியது. That was his decision. ஆகையால் பாவிகள் மனம் திரும்பும்படியாக சபை மனம் திரும்பி உற்சாகமான ஆவியோடு கூட பவுலை போல் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். That sinners may repent, we have to do the ministry with a willing spirit like Saint Paul repenting. அப்போஸ்தலனாகிய பவுல்
ஜெயிலில் இருந்தாலும் அவருடைய உற்சாகத்தின் ஆவி குறைந்து போகவில்லை. Saint Paul the apostle, though he was in prison, his willingness did not come down. அதனால அவருடைய உற்சாகத்தின் ஆவியை பார்த்த கர்த்தர் அவருக்கு ஜெயிலிலும் கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுத்தார். And the Lord, looking into his willingness, gave him new souls even in the prison. பாவிகள் மனம் திரும்பினார்கள். Sinners repented. பிரயோஜனமில்லாத ஒனேசிமு அவனுடைய மனம் திரும்புதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. It is said about the repentance of Onesimus, who was useless. அவன் ஒரு பிரயோஜனமில்லாதவனாய் காணப்பட்டான். He remained a useless person. அவன் தன்னுடைய எஜமானுக்கு துரோகம் பண்ணினவனாக இருந்தான். One who did treachery to his master. அவன் பிலோமனுடைய வேலைக்காரனாக இருந்தான். He was a servant of Philemon. அவன் எஜமானுக்கு துரோகம் பண்ணி கடைசியில் அவன் ஜெயிலில் அடைக்கப்பட்டான். Being a traitor to his master, he was bound up in the prison. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் இருக்கிறார். There apostle Paul was there. அங்கேதான் அவன் இரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிறார். And there he led him to repentance. பிலோமோனுக்கு கடிதம் எழுதுகிறார். Wrote an epistle to Philemon. முன்னே இவன் உமக்கு பிரயோஜனமில்லாதவன். He was useless to you in the ஆனால் before. இப்பொழுதோ அவன் உமக்கும் எனக்கும் பிரயோஜனமானவன். But now he is useful to you and to me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நமக்குள்ளே ஒரு உற்சாகமான ஆவி இருந்தால், if we have a willing spirit in us, பிரயோஜனமில்லாதவர்களை பிரயோஜனமுள்ளவர்களாக மாற்றுவோம். we will convert the useless to the useful ones. பாவிகளை பரிசுத்தவான்களாய் மாற்றுவோம். We will make the sinners as saints. ஆண்டவரை வழி நடத்துவோம். We will lead them to the Lord. நம்முடைய சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவி வாலிபர் பருவத்தில் இருந்த எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது. Right from our young age, all of us need this willing spirit in the church. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. ஆகையால் கர்த்தர் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறார். Wherefore the Lord expects the sinners to come to repentance. நோவாவின் நாட்களில் ஏறத்தாழ 120 ஆண்டுகள் கர்த்தர் பொறுமையோடு இருந்தார். In the days of Noah, almost 126 years the Lord waited patiently, ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் என்று. saying that the people will repent. இந்த கிருபையின் காலத்தில் ஏறத்தாழ 2010 வருடங்களாக அவர் பொறுமையோடு இருக்கிறார். And now almost 2010 years he is waiting patiently now. மனம் திரும்பாதவர்களை இனி ஜலப்பிரளயம் அல்ல, இனி அக்னி பிரளயம் சந்திக்க போகிறது. Those who don't repent, hereafter no more the flood of waters, but the flood of fire is going to visit them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க விரும்பவில்லை. He doesn't want to condemn the world. அவர் மூலமாக உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கர்த்தராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். But Father God sent Lord Jesus into this world that people may come to repentance through him. மதுரையை பாருங்கள். Look at Madurai. இன்னும் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள்? Many unsaved people here. இதை கண்டு நாம் மௌனமா இருக்கலாமா? Can we remain silent looking at all of them? எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரம்பி உற்சாகமுள்ள ஆவி உள்ளவர்களாய் மாறுங்கள். Let us all be filled with the Holy Spirit and be filled with the willing spirit. மனம் திரும்புவோமாக. Let us repent. அநேகருடைய மனம் திரும்புதலுக்காக அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். He is long suffering for the repentance of our many.